ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பிளாஸ்டிக் டப்பாவோட வந்து உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது நான் ராஜபாளையம் போனப்போ ஒரு ஷாப்லேருந்து வாங்கினது. இதெல்லாம் எவ்வளோ ரூபா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மொத்தமாக நான் 10 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு மொத்தமே 200 ருபீஸ் தான் ஆச்சு. அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் 20 ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு, என்னடா இது 20 ருபீஸா அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கையே வரல. அந்த வேஸ்ட் பாக்ஸ் எல்லாம் பார்த்து இது 20 ருபீஸ் இருக்குமா? சில ஷாப்பில் வந்து 20 ருபீஸ்ன்னு எதை எடுத்தாலும் 20ன்னு போடுவாங்க. பட் சில பொருளுக்கெல்லாம் வந்து அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக கேட்பாங்க. நானும் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு போனேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலுமே 20 ருபீஸ் தான். இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் உள்ள பாக்ஸ் ஆகட்டும், இதுவுமே வந்து 20 ருபீஸ் தான். எனக்கு ஒரே ஷாக் ஆகிட்டு, என்னடா இவ்வளவு கம்மி ரேட்டுக்கு நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம இந்த அளவு பபிள்ஸ் எல்லாம் வெளியே ஷாப்பில் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் மேலே இருக்கும். இங்கே இதுவுமே 20 ருபீஸ் அப்படின்னாங்க. அப்புறம் இந்த சில்வர் ஸ்பூன் இதுவுமே 20 ருபீஸ். 20 ருபீஸுக்கு வந்து ரொம்ப கனம் இல்லாமல் இருக்கும்னு நினைக்க வேண்டாம், நல்ல கனமாகவே இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. இந்த ஸ்பூனுமே ரெண்டு ஸ்பூன் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நோட் எழுதுறது, இது நம்ம வந்து இந்த பால் கணக்கு, வீட்டுக்கு தேவையான காய்கறி, இந்த மாதிரி லிஸ்ட்டெல்லாம் நம்ம என்னென்ன வாங்கணும் அதுக்கான லிஸ்ட்டு போடுறப்ப எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இதை வாங்கியிருந்தேன். அப்புறம் எப்பவும் போல் செடி நடுறதுக்கு தொட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட் பாக்ஸ் தான். டஸ்ட்பின் வந்து 20 ருபீஸ். நம்பவே முடியலைங்க, இது 20 ருபீஸ் அப்படின்னு சொன்னால். கிடச்சிதுடா வாய்ப்பு அப்படின்னு அவ்வளோத்தையும் அள்ளுவோன்னு நிறைய பேர் நிறைய வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நான் வந்து 3 தான் வாங்கினேன். ஏதாவது செடி நடணுன்னு கூட நட்டுக்கலாம் அப்படின்ட்டு 3 டஸ்ட்பின் வாங்கியிருந்தேன். ரியலி எனக்கு இது ஒரு ஒர்த்த ஷாப்பிங். தேங்க்யூ.